குளிரில் மரத்தின் கீழ் வாழ்க்கை. சிச்சு காக்கா துணிக்குருவி 2 பேருமே நல்ல தோழிகளா இருந்தாங்க. சின்ன வயசுலயே அவங்க படிச்சது ஒரு பள்ளிக்கூடத்துல தான். 2 பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா காலம் மாறி போச்சு. இவங்களும் வாழ்ந்துட்டாங்க. சிச்சு காக்கா பட்டணத்துல ஒரு சாஃப்ட்வேர் வேலை பார்க்குற ராஜு காக்காவை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. ராஜு காக்காவுக்கு பட்டணத்திலே உத்தியோகம், பட்டணத்துல செட்டில் ஆயிருந்தான். அதனால கல்யாணம் பண்ண உடனே ராஜு காக்கா சிச்சு காக்காவையும் பட்டணத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டான். அப்படி கல்யாணம் ஆனதும் சிச்சு காக்கா ரொம்ப ரிச்சா மாறிடுச்சு. அவளுக்கு சின்ன காக்கா பிறந்தான். இந்த பக்கம் கிராமத்துல துணியோட பாட்டியான மகிக்கழுகு தான் அந்த ஊருக்கே தலைவி. மகிக்கழுகு துணிக்கு ஒரு வரன் பார்த்துச்சு. லூசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி லூசிக்கும் துணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா லூசி புறாவை பத்தி மகிக்கழுகுக்கு முழுசா தெரியாது. லூசி குணத்துல நல்லவன் தான், ஆனா ரொம்பவும் சோம்பேறி. அவன் படிச்சிருந்தாலும் எந்த ஒரு வேலை பார்க்கவும் விரும்பவே மாட்டான். இன்னைக்கு செய்யாத வேலையை நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு தான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி இருக்கும்போது துணிக்கு புஜ்ஜி குருவியும் பிறந்துட்டா. குடும்ப பாரம் அதிகமாச்சு. ஆனா லூசி புறா மட்டும் மாறவே இல்லை. காலையில எழுந்திருச்சு வாசல்ல உக்காந்துக்கிட்டு பேப்பர் படிக்கிறது, அப்படி இல்லைன்னா மதிய நேரம் நல்ல சில்லுன்னு காத்தடிக்கும் போது மரத்துக்கு கீழே படுத்து தூங்குறது தவிர வேற எதுவுமே தெரியாது. ஒரு நாள் துணி வயலுக்கு போகும்போது, ஏங்க நான் வேலைக்கு போகணும், கொஞ்சம் தண்ணியாவது எரிச்சு வைக்கிறீங்களா? சாயந்தரம் வந்ததும் சமைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா? அப்ப லூசி எழுந்திருச்சு, அட என்ன துணி, இவ்வளவு காலையில போய் தண்ணி எரிச்சிட்டு வர சொல்ற? அது ரொம்ப கஷ்டமான விஷயம், சாயந்தரம் பாத்துக்கலாம். சரி, நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது கரும்பு எடுத்துட்டு வா, ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சாயந்தர நேரம் கரும்பு ஜூஸ் குடிக்கிறது நல்லா இருக்கும். பாவம் துணி கவலையா மனசுக்குள்ள புருஷனை திட்டிக்கிட்டே வயலுக்கு கிளம்புனா. குடும்ப செலவுக்காக அவ வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன இடத்துல காய்கறி வளர்த்துக்கிட்டு அதை ஊரூரா கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தா துணி. நேரம் கிடைக்கும் போது புஜ்ஜி குருவியும் அவங்க அம்மா கூடவே தோட்டத்துக்கு போய் அவங்க அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு, அம்மா இது நல்லா முத்தி போயிருக்கு, இதை நான் பறிச்சிடவா அப்படின்னு கேட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் காலையில நேரம் ஏதோ ஒரு பெரிய கார் ஊருக்குள்ள பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டே வந்துச்சு. அது நேரா துணியோட வீட்டு வாசல்ல நின்னுச்சு. அப்ப அந்த காருக்குள்ள இருந்து நல்ல காஸ்ட்லியான கண்ணாடிய போட்டுக்கிட்டு சிச்சு காக்காவும் கூடவே அவளுடைய புள்ளையான சின்ன காக்காவும் இறங்குனாங்க. அப்போ சிச்சு காக்கா, டே சின்னோ, டோரை ஸ்லோவா க்ளோஸ் பண்ணு, புது காரு. சிச்சு காக்கா துணி வீட பார்த்து, அட இதுதான் துணியோட வீடா? என்ன இந்த பழைய மண் வீட்டுல தான் இருக்காளா இவ? அப்பதான் லூசி புறா வீட்டுக்கு வெளியில ஒரு கைத்து கட்டில் போட்டு கொரட்டை வெட்டிக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ லூசிய பார்த்து சிச்சு காக்கா ஆச்சரியமா, அட கடவுளே, யாரடா இவன் வீட்டு வாசல்ல பட்ட பகல்ல இப்படி கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை இவன் தான் துணியோட புருஷனோ? உன் துணி தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மகிக்கழுகு வெளியில வந்துச்சு. ஆ, யாருமா? அட சிச்சு, நீயா? பார்க்க அழகா இருக்க. என்னம்மா கல்யாணம் பண்ணி பட்டணத்துக்கு போனது எங்க எல்லாரையும் மறந்துட்டியா? அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் திமிரா மகிய பார்த்து, ஆ பாட்டி, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா, துணி எங்க வீட்ல இல்லையா? ஆ, துணி வயலுக்கு போயிருக்காமா, காய்கறி தோட்டத்துல இருக்கா. அந்த காய்கறி வித்தாதானே வீட்டை சமாளிக்க முடியும். லூசி இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். சரி, நீ போய் அங்க பாரு. ஆ சரி சரி சின்னோ, வா போலாம். உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத பாரு, அப்பதான் உனக்கு ஒரு வாழ்க்கை பாடமும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா சின்னுவை கூட்டிக்கிட்டு துணியோட வயலுக்கு போனா. அப்போ துணிக்குருவி அவளுடைய வயல்ல கஷ்டப்பட்டு மண்ணில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. வயல் கிட்ட கார் வந்து நின்னதும் துணிக்குருவி நிமிர்ந்து பார்த்தா. அப்ப கார்ல இருந்து சிச்சு காக்கா இறங்கினதை பார்த்து துணி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. துணி ரொம்பவும் சந்தோஷமா, அட சிச்சு, உண்மையிலே நீதான் வந்திருக்கியா அப்படின்னு சந்தோஷமா சிச்சு காக்காவை துணி கட்டிப்பிடிக்க முன்னாடி போனப்போ சிச்சு காக்கா 2 அடி பின்னாடி தள்ளி நின்னு துணியை பார்த்து கொஞ்சம் கோவமா, அட இருட்டு, நீ எங்க வந்துகிட்டு இருக்க? உடம்பெல்லாம் சேரா இருக்கு. நீ இப்ப என்ன கட்டிப்பிடிச்சா காஸ்ட்லி ட்ரெஸ்ல சேராயிடாதா? கொஞ்சம் தள்ளியே நில்ல நின்னு. அது கேட்டு துணி அங்கேயே நின்னுட்டா. அவ சந்தோஷம் எல்லாமே பறந்து போச்சு. துணியோட முகம் வாடி போச்சு. ஆ சரி சிச்சு, நல்லா இருக்கியா? எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. இது யாரு, உன்னோட பிள்ளையா? ஆமா, என்ன பேரு? இவன் சின்ன, பட்டணத்துல இருக்கிற நம்பர் 1 இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான். ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆமா, இந்த பொண்ணு யாரு, உன் பொண்ணா அப்படின்னு புஜ்ஜியை காட்டி சிச்சு கேட்கும்போது துணிக்குருவி ரொம்ப பாசமா, ஆமா சிச்சு,
இவ என்னோட பொண்ணு. அதை கேட்டு சிச்சு காக்கா கிண்டலா, ஓ புஜ்ஜியா, என்ன புஜ்ஜி, நீ ஸ்கூலுக்குலாம் போக மாட்டியா? உங்க அம்மா கூட வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. சிச்சு சொன்னதை கேட்டு துணிக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. அப்போ துணி கொஞ்சம் கோவமா, சிச்சு கொஞ்சம் பார்த்து பேசுறியா? என் பொண்ணு படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இன்னைக்கு அவ வயலுக்கு வந்தது இங்க வேலை செய்யறதுக்காக இல்ல, என் கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக. அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ துணிக்கு கோவம்லாம் வருமா? என்ன துணி, உன் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போறாளா? இதோ இந்த அழுக்கு துணியை போட்டுக்கிட்டா. உன் புருஷன் என்னன்னா வீட்டுல கொரட்டை விட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா வயல்ல கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. உன் பொண்ணுக்கும் அந்த வேலைய கத்து கொடுக்கற. உங்க வாழ்க்கையெல்லாம் இவ்வளவுதான் போல. துணிக்குருவி அதை கேட்டு கவலையா, போது சிச்சு நிப்பாட்டு. உன் புருஷன் நல்லா சம்பாதிக்கிறான்னு திமிரா நடந்துக்காத. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் அந்த நிலைமை வரும். அப்போ நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியும். அது தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. ஓ சாபம் விட்டுக்கிட்டு இருக்கிறியா? என் வாழ்க்கை ஒன்னும் மாறாது. என் புருஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உன் புருஷனை மாதிரி சோம்பேறி இல்ல. சரி, இந்த சேத்துல ரொம்ப நேரம் எங்களால இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சிச்சு காக்கா அங்கிருந்து கிளம்பிடுச்சு. பாவம் துணி மட்டும் ரொம்பவும் வருத்தத்தோட இருந்தா. புஜ்ஜி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தினா. அம்மா ஏமா அழுதுகிட்டு இருக்க? அந்த ஆண்டி ஏன் உன்னை இப்படி திட்டினாங்க அப்படின்னு அப்பாவித்தனமா கேட்டா. துணி ரொம்பவும் கவலையோட வீட்டுக்கு கிளம்புனா. வீட்ல அப்பதான் லூசி எழுந்திருச்சு தூக்கத்துல இருந்து கண்ணை தொடச்சுக்கிட்டு இருந்தான். வயல்ல இருந்து அழுதுகிட்டே வர தான் பேத்திய பார்த்ததும் மகிக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. என்ன ஆச்சுமா, ஏன் அழுதுகிட்டே வர? அப்ப துணி நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. சிச்சு காக்கா அவளை பத்தியும் புஜ்ஜிய பத்தியும் முக்கியமா லூசிய பத்தியும் என்னெல்லாம் சொன்னாங்கிறத சொன்னா. இது எல்லாத்தையும் கேட்ட மகிக்கழுகுக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. கோவமா மகிக்கழுகு லூசிய திரும்பி பார்த்து, பாத்தியாடா, உன்னை கட்டி வச்சதுக்கு என் பேத்தி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை தானா? நீ வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க, என் பேத்தி வயல்ல போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமா? இன்னைக்கு உன்னால தானே யாரோ ஒருத்தி வந்து நாக்கு மேல பல்ல போட்டு என் பேத்திய பேசிட்டு போறா. நீ ஆம்பளையா இருந்தா கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்திருந்தா நீ இப்படி சோம்பேறியா இருந்திருப்பியா? நீ எல்லாம் எதுக்குதான் இருக்கியோ? மகிக்கழகோட பேச்சு, துணியோட கண்ணுல இருக்கிற கண்ணீர், இது ரெண்டுத்தையும் பார்த்து லூசி புறாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா வயசான பாட்டி அவனை அப்படியெல்லாம் திட்டினதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ரோசம் வந்துருச்சு. உடனே அவன் அங்கிருந்து கிளம்பி வயலுக்கு போயிட்டான். யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தையும் பேசல. அப்போ அப்பா அப்படி போறத பார்த்து புஜ்ஜிக்கு கொஞ்சம் பயமானதுனால அப்பா பின்னாடியே புஜ்ஜியும் போனான். லூசி போய் வயல்ல மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ புஜ்ஜி அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா ஏன்பா இங்க வந்துட்ட? பாட்டி உன்னை திட்டினாங்கண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பா அந்த சிச்சு அத்தை ரொம்ப கெட்டவங்க போல. அவங்க உன்னை சோம்பேறி அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லப்பா, என்ன பார்த்து நீ வயல்ல கூலி வேலை செய்யறியான்னு கேட்டாங்க. அதுக்கும் மேல அம்மாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாங்க. புஜ்ஜி அப்பாவையே சொன்ன அந்த வார்த்தைங்க எல்லாமே லூசியோட மனசுல அம்பு எடுத்து குத்துன மாதிரி இருந்துச்சு. அவனுடைய சோம்பேறித்தனத்தினாலதான் தான் பொண்டாட்டி தான் பொண்ணு ரெண்டு பேரும் இன்னைக்கு அவமானப்பட்டிருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சுது. லூசி ரொம்ப நல்லா படிச்ச பையன், ஆனா சோம்பேறித்தனத்தினாலதான் அவன் வீணா போயிட்டான். அப்போ லூசி, போதும், இனி என் பொண்டாட்டியும் பொண்ணும் யார்கிட்டயும் அவமானப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி லூசி மனசு மாறி உடனே பட்டணத்துல வேலை தேட ஆரம்பிச்சான். அவனுடைய படிப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் பட்டணத்துல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு வேலையும் கிடைச்சது. லூசி முழுசாவே அவனுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டான். ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படியா ஏறி சில வருஷங்கள்லயே அந்த கம்பெனிக்கு அவன் சிஇஓவா ஆயிட்டான். இந்த பக்க கிராமத்துல துணியோட வாழ்க்கை முறை மாறி போச்சு. லூசி புறா இப்ப ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்கார. அதனால பழைய மண்ணு வீடு இருந்த இடத்துல இப்ப பெரிய பங்களா வீடு இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடி காஸ்ட்லியான 4 காருங்க. துணி இப்ப வயல் வேலைக்கெல்லாம் போறதே இல்ல. அவ ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரி. ஆனா சிச்சு காக்கா அவனுடைய பொண்ணை அவமானப்படுத்தினதை மட்டும் லூசி மறக்கவே இல்ல. தன்னுடைய பொண்ணுக்காக அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த அதே ஊர்ல 7 பசங்களும் படிக்கிறதுக்காக பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல அவன் கட்டினான். அந்த ஊர்ல இருக்கிற 7 பசங்க எல்லாருமே இலவசமா அந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி குருவியும் அவங்க அப்பாவோட அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது பட்டணத்துல சிச்சு காக்காவோட புருஷன் ராஜு காக்காவோட கம்பெனியில ஆடிட் நடந்துச்சு. அப்போ ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சிச்சு காக்கா புருஷன் ராஜு ஃபேக் சர்டிபிகேட் கொடுத்தது தெரிய வந்துச்சு. அதனால அந்த கம்பெனில இருக்கிறவங்க ராஜு காக்காவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க.
சிச்சு காக்காவோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. சொத்து மொத்தமும் கடனுக்கே சரியா போச்சு. காரை கூட வித்துட்டாங்க. சிச்சு காக்காவுக்கு பட்டணத்துல வாழவே முடியல அப்படிங்கிற நிலைமையில வேற வழி இல்லாம அவமானத்தோட சொந்த ஊருக்கே அவ திரும்ப வந்துட்டா. அவ அந்த ஊர்ல சின்ன குடிசையில வாழ ஆரம்பிச்சா. இந்த விஷயம் துணிக்கு தெரிய வந்துச்சு. தன்னுடைய தோழிக்கு அந்த நிலைமை வந்தது துணியால தாங்கிக்கவே முடியல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் துணிக்குருவியோட வீட்டு வாசல் கிட்ட சிச்சு காக்கா வந்து நின்னா. சிச்சு காக்கா அழுதுகிட்டே, டோனி என்ன மன்னிச்சிடு, பணம் இருக்கிற திமிர்ல அன்னைக்கு ஒண்ணு ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ஆனா இப்ப பாரு, வீட்டுல சாப்பிட சாப்பாடு கூட இல்லாத ஒரு நிலைமை. டோனி, உன் புது கம்பெனியில என் புருஷனுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு தாயேன். அப்பதான் அவனுடைய ரூம்ல இருந்து லூசிபுரா வெளியில வந்தான். அவன் சிச்சுவை பார்த்து கோவமா, என்ன சிச்சு, நல்லா இருக்கியா? உன் புருஷனுக்கு எங்க கம்பெனியில வேலை வேணுமா? நான் வேலை இல்லாம இருந்தப்போ என்னெல்லாம் சொல்லி திட்டிருப்ப. என் பொண்ணையும் என் பொண்டாட்டியையும் என்னெல்லாம் சொல்லி அவமானப்படுத்திருப்ப. இப்போ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு உன் புருஷனுக்கு வேலை கேட்டிங்க வந்திருக்க? சிச்சு காக்கா லூசியோட கால்ல விழுந்து, ஐயோ லூசி, என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ திமிருல அன்னைக்கு நான் அப்படி பேசிட்டேன். டோனி, என் புருஷனுக்கு வேலை கொடுக்க சொல்லி உன் புருஷன் கிட்ட சொல்ல. நீங்க எந்த வேலை சொன்னாலும் சரி, நானும் என் புருஷனும் நிச்சயமா செய்யறோம். லூசிக்கு இன்னும் கொஞ்சம் கூட கோவம் குறையவே இல்லை. டோனி, இவங்கள பார்த்தா எனக்கு பாவமா இல்ல, அதுக்கு பதிலா கோவம் தான் வருது. சரி சிச்சு, நீ என் பொண்டாட்டிய பார்த்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு கேட்டல, இப்போ வாழ்க்கைன்னு என்னன்னு காட்டவனா உனக்கு? இங்க பாரு சிச்சு, இது குளிர்காலம். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ராத்திரி நீ உன் புள்ள உன் புருஷன் எல்லாரும் ஊர் எல்லையில இருக்கிற மரத்துக்கு கீழே தான் வாழணும். ஏன்னா அப்பதான் ஏழைங்க படுற கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி இந்த ஒரு நாளும் ஒரு இரவும் நீ உன் குடும்பத்தோட அந்த மரத்துக்கு கீழே வாழ்ந்துட்டேன்னா நாளைக்கு காலையில மறுபடியும் என்ன வந்து பாரு. அப்ப வேலை கொடுக்கறத பத்தி நான் யோசிக்கிறேன். சிச்சு காக்காவுக்கு வேற வழியும் இருக்கல. அழுதுகிட்டே அவ அங்கிருந்து வீட்டுக்கு போனா. புருஷன் புள்ளைகிட்ட விஷயத்த சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் பூரா அவங்க மரத்துக்கு கீழே தான் வாழ்ந்தாங்க. அந்த குளிர்ல பசியில தூக்கம் கூட வராம சிச்சு காக்காவுக்கு அப்பதான் புரிஞ்சுது அவ துணிய பேசினது தப்பு அப்படிங்கிறது. அடுத்த நாள் காலையில 3 பேரும் நடுங்கிக்கிட்டே லூசிய பார்க்க வந்தாங்க. இப்ப தெரிஞ்சுதா ஏழைங்களோட கஷ்டம்? இனிமே என்னைக்காவது யாரையாவது ஏழைங்கன்னு சொல்லி நீ அவமானப்படுத்துவியா? சிச்சு காக்கா அழுதுகிட்டே, இல்லங்க, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு அறிவு வந்துருச்சு. லூசிபுரா சிச்சு காக்காவோட புருஷன் ராஜு காக்காவுக்கு அவனுடைய கம்பெனியில சின்ன ஒரு வேலைய போட்டு கொடுத்தான். சிச்சு, காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது, யாரையும் எப்பவுமே மட்டமா நடத்தக்கூடாது. சிச்சு காக்கா அவ தப்பு புரிஞ்சுக்கிட்டு துணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அமைதியா அவளுடைய வீட்டுக்கு போயிட்டா. சிச்சு காகத்தின் ஸ்வெட்டர் வியாபாரம். பறவைங்களோட கிராமத்துல அப்பதான் குளிர் தொடங்குச்சு. சாயந்தரம் 5 மணி ஆனாலே சரி, பறவைங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ள போய் போர்வைய போத்திக்கிட்டு கதன்னு போய் படுத்துருவாங்க. காலையில கூட சூரியன் ஆகாயத்துல தெரியவே இல்ல. ஒரு நாள் காலையில கிட்டத்தட்ட 9 மணிக்கு அப்பதான் மேகங்களை எல்லாம் தாண்டி சூரியன் ஆகாயத்துல தெரிய ஆரம்பிச்சான். அந்த வெயிலுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பறவைங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களும் அவங்க கூட்டை விட்டு வெளியில வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வெயில் எங்க இருக்குன்னு தேடி போய் சந்தோஷமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பாடா, எவ்வளவு கதகதப்பா இருக்கு. ராத்திரி முழுக்க போர்வை இழுத்து போத்திக்கிட்டு படுத்தாலும் கூட இந்த குளிரை என்னால தாங்கிக்கவே முடியறதில்ல. ஆமா டோனி, என் புள்ள பண்ணவும் ராத்திரி குளிர் தாங்க முடியாம என்ன அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டா. ஆனா பார்த்தா கவலையா இருந்துச்சு. இந்த குளிர்காலத்துல பட்டணத்துல எல்லாருமே கலர் கலரா இருக்கிற ஸ்வெட்டரு ஸ்கார்ஃப்னு போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கிராமத்துல இந்த மாதிரி எல்லாம் துணி விற்கிறதுக்கு யார் இருக்காங்க? அப்போ அது கேட்டு மகிக்கழகு, ஆமா லூசி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நமக்கு தான் இங்க வேலைங்க நிறைய இருக்கே. இதை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு பட்டணத்துக்கு போய் ஸ்வெட்டர் வாங்கிட்டு வரலானாலும் நமக்கு நேரம் எங்க கிடைக்குது, நீயே சொல்ல. அதுதானே நம்ம பிரச்சனையே. இந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஸ்வெட்டரு ஸ்கார்ஃபு தொப்பி எல்லாம் கிடைச்சா நல்லாதான் இருக்கும். ஆனா நமக்கு தான் அந்த கொடுப்பனையே இல்லையே. யாராவது நம்ம ஊரை பத்தி யோசிச்சே எங்கேயோ சின்னதா ஒரு கடை ஆரம்பிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும், நமக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். அப்படி பறவைங்க எல்லாருமே அந்த குளிர்காலத்துல படுற கஷ்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கூடவே நின்னுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா மட்டும் எதுவுமே பேசாம அவங்க பேசுறத கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவளுக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு. ஆனா அந்த யோசனையே பேராசையாவும் வளர்ந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் குளிர் தாங்க முடியாம தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சிச்சு காக்கா மட்டும் அதுகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சு எண்ணி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. 10,000, 20,000, 50,000. சரி, இதை வச்சு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்.
அவளுடைய பிள்ளையான சின்னு ஏற்கனவே பட்டணத்துல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தான். சிச்சு காக்கா மனசுக்குள்ள, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அப்பாவிங்க, குளிர் தாங்க முடியாம ஸ்வெட்டரோ ஸ்கார்ஃபோ இல்ல டொப்பியோ இல்ல போர்வையோ கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. பேசாம பட்டணத்துக்கு போய் என்கிட்ட இருக்கிற பணத்துல கம்மி விலைக்கு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இங்க எனக்கு என்ன விலை தோணுதோ அந்த விலைக்கு எல்லாருக்கும் வித்துடுறேன். எப்படியும் குளிர் தாங்க முடியாதவங்க கண்டிப்பா என்ன விலை வித்தாலும் வாங்கிடுவாங்க. இந்த குளிர்காலம் முடியறதுக்குள்ள நான் பெரிய பணக்காரியா மாறி இருப்பேன் அப்படின்னு நினைச்சுது. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா யாருக்கிட்டையும் சொல்லாம பட்டணத்துக்கு போற ட்ரெயின்ல ஏறினா. பட்டணத்துல ஒரு ஹோல்சேல் ஷாப்ல போய் அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கிக்கிட்டு அதை எல்லாத்தையும் ட்ரெயின்ல வச்சு எடுத்துக்கிட்டு ஊருக்கு திரும்ப வந்தா. அதுக்கப்புறமா அன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு நடுவுல ஒரு நல்ல இடமா பார்த்து அங்க ஒரு கடையை போட்டு அதுல அவ கொண்டு வந்த பொருட்களை எல்லாத்தையுமே வச்சு விற்கவும் ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நாள் காலையில வேலைக்காக வெளியில வந்த பறவைங்க எல்லாரும் புதுசா சிச்சு வச்சிருக்கிற கடைய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அட சிச்சு, என்ன இது ராத்திரியோட ராத்திரியே கடை வச்சிருக்க? எங்க எல்லாருக்கும் உதவி செய்யலாம் நினைச்சியா? ரொம்ப சந்தோஷம் சிச்சு. சிச்சு காக்கா பெருமையா, பின்ன நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் ஒரே நாள்ல நான் போய் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வியாபாரத்துக்கு வச்சிருக்கேன். துணிக்குருவி சின்னதா இருக்கிற ஒரு தொப்பியை எடுத்து, ஆஹா இது ரொம்ப கதகதப்பா இருக்கு, என் புஜ்ஜிக்கு இது சரியா இருக்குல்ல சிச்சு, இது என்ன வேலை? அப்போ சிச்சு காக்கா இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி, இது ஸ்பெஷல் உல்லன்ல தைச்சிருக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கும், உனக்காக வெறும் 600 ரூபாய் மட்டும்தான். என்னது 600 ரூபாவா? இந்த சின்ன தொப்பிக்கா? தெரிஞ்சுதான் எல்லாம் பேசுறியா சிச்சு? சோட்டுக்கிளி ஒரு சாதாரண போர்வையை எடுத்து, சிச்சு இந்த போர்வை என்ன விலை? அது பட்டணத்துல இப்பதான் வந்த போர்வை, ரொம்ப கதகதப்பா இருக்கும், அது விலை 1500 ரூபாய். ஒரே ஒரு போர்வை 1500 ரூபாவா? நாங்க கஷ்டப்பட்டு ஒரு நாள் இவ்வளவு பணம் சம்பாதிக்கவே மாட்டோமே சிச்சு. என்னது ஒரு கேப்புக்கு 600 ரூபாவா? பட்டணத்துல 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு நிறைய வாங்கியிருக்கேன். என்ன சிச்சு நினைச்சுக்கிட்டு இருக்க? சிச்சு காக்கா உடனே அதோட முகத்தை மாத்திக்கிட்டு ஒரு நாடகத்தை தொடங்குச்சு. ஐயோ லூசி, தெரிஞ்சுதான் பேசுறியா? உங்க எல்லாருக்காகவும் தானே நான் பணத்தை செலவு பண்ணி ட்ரெயின்ல பட்டணத்துக்கு போய் அங்க கூலி ஆட்களை வச்சு இது எல்லாத்தையுமே வாங்கி அதை கொண்டு வந்து ட்ரெயின்ல வச்சு மறுபடியும் அதுக்கு பணத்தை கொடுத்து நான் ஊருக்கு கொண்டு வந்தனே. இதுல எனக்கு 1 ரூபாய் கூட லாபம் வேணாமா? நான் ஒன்றும் அதிகமா வச்சு விற்கவும் இல்லை. இந்த கேப்பு நான் 550 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். ஏதோ ஒரு 50 ரூபாவது லாபம் கிடைக்கட்டுமேனு வச்சேன். அது ஒரு பெரிய குத்தமா? இதுல எனக்கு என்ன லாபம்? உங்க எல்லாருக்காகவும் தானே நான் செய்யறேன் அப்படின்னு சிச்சு நாடகம் போட்டத அவங்க எல்லாருமே நம்பிட்டாங்க. அதானே, பாவம் நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கா, அவளுக்கு லாபம் வேணாமா? சரி சிச்சு, எனக்கு ஒரு போர்வையை கொடு, ராத்திரி குளிர் தாங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு மகிக்கழகு வாங்கினதும் அடுத்தடுத்தா ஒவ்வொருத்தவங்களும் வேற வழியும் இல்லாம விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சிச்சு காக்கா விற்கிற ஸ்வெட்டரு கேப்பு எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சாங்க. சிச்சு காக்காவோட வியாபாரம் நல்லபடியா நடந்து அவகிட்ட இருந்த பணப்பெட்டியில பணமும் நிறைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே சில நாட்கள் போச்சு. பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்த புஜ்ஜி குருவி, சின்னு காக்கா, பன்னு கிளி 3 பேருக்குமே குளிர்கால லீவ் கொடுத்ததுனால எல்லாருமே ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா அவளுடைய புள்ள சின்னு காக்காவை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. வாடா சின்னோ, எப்படி இருக்க? இந்த தடவை லீவுக்கு நீ என்ன கேட்டாலும் அம்மா வாங்கி கொடுப்பேன், ஏன்னு சொல்லு, நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு. அப்படியா அம்மா? எப்படி பணம்? லாட்ரி அடிச்சுதா? லாட்ரியை விட பெருசா அடிச்சுட்டு விடுறா அப்படின்னு ரொம்ப பெருமையா அவ ஆரம்பிச்சிருக்கிற ஸ்வெட்டர் வியாபாரத்தை பத்தி சொல்லி அவ எப்படி அதுல லாபத்தை சம்பாதிக்கிறா அப்படிங்கறதையும் சின்னு காக்கா கிட்ட சொன்னா. பாத்தியா உங்க அம்மா எவ்வளவு பெரிய புத்திசாலி, இந்த குளிர்காலத்துல நம்ம கோடீஸ்வரங்களா ஆக போறோம் அப்படின்னு அவ சிரிச்சுக்கிட்டு சொன்னா. ஆனா அதை கேட்ட பனுவுக்கு மட்டும் ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? 150 ரூபாய் டொப்பிய 600 ரூபாய்க்கு வித்தியா? அம்மா இது வியாபாரம் இல்லம்மா, இது நயவஞ்சகமான வஞ்சனை, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. சிச்சு காக்கா கோவமா, டேய் உனக்கு என்னடா தெரியும் வியாபாரத்தை பத்தி? பட்டணத்துல படிச்சுட்டா எனக்கே அட்வைஸ் பண்ணுவியா? இது சீசனல் வியாபாரம், சில மாசத்திலேயே இந்த ஸ்வெட்டர் எல்லாத்தையும் வித்துடணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்வெட்டரை நாய் கூட போட்டுக்காது. அவங்களுக்கு தேவை இருக்கு, என்கிட்ட தேவையானது இருக்கு, நான் விற்கிறேன், இதுல என்னடா தப்பு? அவங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யாம இருந்தாலும் பரவாயில்லம்மா, ஆனா அதுக்காக இப்படி கொள்ளையடிக்காதம்மா.
ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சது, அப்புறம் நம்ம கதை முடிஞ்சுது. நீ எனக்கு சொல்லித்தராத. அவங்களுக்கு தேவை இருந்தா அவங்க வாங்கிக்க போறாங்க, இல்லைன்னா சும்மா இருக்க போறாங்க. போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு பிள்ளைய திட்டுனா. சின்னவும் வேற வழி இல்லாம வீட்டுக்குள்ள போயிட்டான். இந்த பக்கம் துணியோட வீட்டுல, புஜி குளிர் அதிகமா இருக்கல, அதனாலதான் உனக்கு இந்த டொப்பியும் ஸ்கார்ஃபும் வாங்கியிருக்க, போட்டுக்கோ அப்படின்னு துணி சொன்னதும் புஜியும் அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டா. வாவ், ரொம்ப நல்லா இருக்குமா, நல்லா சாஃப்டாவும் இருக்கு. எங்கம்மா வாங்கின? நம்ம சிச்சு அத்தை புதுசா கடை திறந்திருக்காங்க, அங்கதான். அப்படியா, எவ்வளவுமா ஆச்சு? அப்போ துணிக்குருவி சோகமா, அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த சின்ன டொப்பிக்கு 600 ரூபாவாம், இந்த ஸ்கார்ஃப்க்கு 500 ரூபாவாம். அதை கேட்டு புஜ்ஜி ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அம்மா, என்னம்மா சொல்ற? இந்த டொப்பி 600 ரூபாவா? நேத்து தாமா என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் பட்டணத்துல 150 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். இந்த ஸ்கார்ஃப் வெறும் 100 ரூபாய் தான், அதை தாண்டி யாரும் விற்க மாட்டாங்க. என்னம்மா இது, 1000 சில்லறை கொடுத்து வாங்கியிருக்க? என்னது, உண்மையாவா? என்னை நம்ப வச்சு அவ கழுத்தெடுத்துட்டாளா? ஆமாம்மா, என்கிட்ட அதோட பில்லு கூட இருக்குமா. சிச்சு அத்தை ரொம்ப மோசம், உங்க எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. 5-6 மடங்கு அதிகமா வச்சு இது எல்லாத்தையும் வித்திருக்காங்க. துணிக்குருவிக்கு சிச்சு மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏண்டி சிச்சு, எங்க எல்லாரையுமே இவ்ளோ பெருசா ஏமாத்திருக்கியா நீ? எங்களை பார்த்து இழிச்சு வாங்க மாதிரி இருக்கா? வா பூச்சி, 2ல 1 பாத்துடலாம். இன்னொரு பக்கம் சோட்டுக்கிளியோட வீட்டுலயும் பன்னுக்கிளி மூலமா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சோட்டுவும் ரொம்பவும் கோவத்துல கொதிச்சுக்கிட்டு இருந்தா. துணி சோட்டு 2 பேருமே ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போய் சிச்சு காக்கா அவங்கள ஏமாத்தின விஷயத்த சொன்னாங்க. எல்லாருக்குமே கோவம் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா எப்பவும் போலவே கடையை திறந்து வச்சுக்கிட்டு கஸ்டமர்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே கோவத்தோட சிச்சு காக்காவோட கடைக்கு வந்தாங்க. சிச்சு காக்கா பதட்டமா, என்னாச்சு, எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க, புதுசா மறுபடியும் ஏதாச்சும் வேணுமா? போது நிப்பாட்டு சிச்சு, இந்த டொப்பிய பட்டணத்துல நீ எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கின உண்மையை சொல்லு. சிச்சு காக்கா ரொம்ப பயந்து போய், அது வந்து எங்களுக்கு 600 ரூபாய்க்கு வித்திருக்க. எப்படி பார்த்தாலும் உனக்கு இதுல ஒரு 500 ரூபாவது லாபம் இருக்கும்ல, உனக்கு வெக்கமாவே இல்லையா? அப்போ சிச்சு காக்கா புதுசா ஒரு நாடகத்தை போட்டுச்சு. ஐயோ இல்ல துணி, என்ன போய் தப்பா பேசுறியே. பட்டத்துல எனக்கு 500 ரூபாய்க்கு தான் வித்தாங்க. நான் அதனாலதான் ஒரு 100 ரூபாய் மேல வச்சு இங்க வித்தேன். எனக்கும் லாபம் வேணாமா? லாபம் இல்லாம உங்களுக்காக சேவை எப்படி பண்றது? பொய் சொல்லாத சிச்சு, உண்மையிலேயே இவ்வளவு பணம் கொடுத்துதான் வாங்கினியா? சத்தியம் பண்ண பாக்கலாம். ஆமா, என் புள்ள சின்ன மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த விலை கொடுத்துதான் வாங்கினேன். அப்பதான் சின்ன பன்னு புஜி 3 பேருமே அங்க வந்தாங்க. அம்மா, என் மேல பொய் சத்தியம் பண்றியே, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அப்போ புஜ்ஜி குருவி முன்னாடி வந்து, சிச்சு அத்தை 550 ரூபாய்க்கு வாங்கினதா சொன்னீங்கல்ல, எங்க அதுக்கான பில்ல காட்டுங்க பாக்கலாம். சிச்சு பயந்துகிட்டே அவ வாங்கின அந்த பில்ல காட்டுனா. அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே மகிக்கழகு சத்தமா படிச்சுது. கேப்பு 100 ரூபாவா? ஐயோ, ஸ்கார்ஃபு 50 ரூபாவா? அத கேட்டதுமே எல்லாருமே ரொம்பவும் கோவத்தோட சிச்சு காக்காவை கத்த ஆரம்பிச்சாங்க. 100 ரூபாய் பொருளை 600 ரூபாய்க்கு வித்து இதுல 550 ரூபாய்க்கு வாங்கணும்னு போய் வர சொல்ற. உன்னெல்லாம் இந்த ஊர்ல இருக்க விடக்கூடாது. எங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு கொள்ளையடிக்கவ பாத்துக்கிட்டு இருக்க. சிச்சு காக்காவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லார் முன்னாடியே தலை குனிச்சு அவ அழ ஆரம்பிச்சா. என்ன மன்னிச்சிடுங்க, இந்த குளிர்காலத்துல கொஞ்சம் லாபம் பார்க்கலான்னு பார்த்தேன், அதனாலதான் உங்க எல்லாரையும் ஏமாத்தி இந்த மாதிரி வித்துக்கிட்டு இருந்தேன். அது கேட்டு எல்லாருக்குமே ரொம்பவும் கோவம் வந்துச்சு. சிச்சு, நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்ட சந்தோஷம்தான். ஆனா இவ்ளோ பெரிய அநியாயத்தை எங்களால அவ்வளோ ஈஸியா மன்னிச்சிட முடியுமா? 100 ரூபாய் ஹோல்சேல் ரேட்ல வாங்கிட்டு இங்க 600 ரூபாய்க்கு வித்திருக்கியே. எப்படி பார்த்தாலும் உனக்கு லாபத்தை வச்சு நீ ஒரு 200 ரூபாய்க்கு வித்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனா 600 ரூபாய்க்கு வித்திருக்கேனா, இதெல்லாம் வியாபாரம் கிடையாது, இதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு சமம். எங்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ? உன் நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்கா? சிச்சு காக்கா அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க, ஏதோ பேராசையில அவளை விலை வச்சு வித்துட்டேன். இனிமே அப்படி விற்க மாட்டேன். நியாயமான விலைக்கே நான் விற்கிறேன். தயவு செஞ்சு என் கடையை மட்டும் நீங்க மூட வச்சிடாதீங்க. ஊர்க்காரங்களுக்கு சிச்சு காக்கா மேல கோவம் இருந்தாலும் சின்ன காக்காவோட முகத்தை பார்த்து சரின்னு சொல்லி சிச்சு காக்காவை அவங்க மன்னிச்சு விட்டுட்டாங்க. சரி சிச்சு, உன்னை நாங்க மன்னிச்சு விடுறோம். ஆனா நீ சொன்ன மாதிரி நியாயமான விலைக்கு தான் வியாபாரம் செய்யணும், இல்ல உன் வியாபாரம் இங்க நடக்காது. அன்னையில இருந்து சிச்சு காக்கா மனச மாத்திக்கிட்டா. அவ நியாயமான விலைக்கு தான் அந்த ஸ்வெட்டர் கார்ஃபெல்லாம் விற்க ஆரம்பிச்சா. அவளுக்கு லாபம் குறைஞ்சாலும் ஜனங்க கிட்ட நல்ல பேரு வாங்கினா.
அப்படி அந்த குளிர்காலத்துல ஸ்வெட்டரு தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு பறவைங்க குளிர்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. சிச்சு காக்காவுக்கு ஒரு வருமானமும் வந்துச்சு.